எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நாங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம வாழ்க்கையில இதை விட இது சிறந்தது, இதோட இது சிறந்தது அப்படின்னு எது சிறந்ததுன்னு தேடி தேடி அலைஞ்சிட்டே இருப்போம். ஆனா இப்படி தேடுறதுலயே நம்ம வாழ்க்கைய தொலைச்சிடுவோம். எப்பயும் ஒன்றோட ஒன்று சிறப்பானதா தான் தோன்றும். இப்படியே இதோட இது சிறந்தது, அதோட அது சிறந்ததுன்னு தேடி நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு கிராமத்துல ஒரு மீனவ பெண் இருந்தா. அவ ஒரு அனாதை பெண். ஆனா அவ அழகுல பேரழகி. அவளோட அழக பார்த்து அந்த ஊர்ல இருந்த இளைஞர்கள் பலர் வந்து அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்பினாங்க. ஆனா அவ யாரு சிறந்தவங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தா. அப்ப அந்த ஊருக்கு இளவரசன் வந்து ஒரு குதிரையில வந்துட்டு இருக்கிறாங்க. இவன் தான் சிறந்தவன், இவனைதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் முடிவெடுக்கிறான். அப்ப அந்த இளவரசன் இறங்கி எதிர்த்தாப்புல வந்த முனிவர் கால்ல விழுந்து கும்பிடுறான். அதை பார்த்தோன்னே அந்த மீனவ பெண்ணுக்கு, ஓ, இளவரசனோட இந்த முனிவர் தான் சிறந்தவர் அப்படின்னு அவரை பின்தொடர்ந்து போறான். அப்ப அந்த வழியில ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அந்த துறவி விழுந்து கும்பிடுறாரு. அப்ப வந்து, ஓ, இந்த துறவியோட இந்த சிவலிங்கம் தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு நாய் ஓடி வந்து அந்த சிவலிங்கத்து மேல சிறுநீர் கழித்திருது. அப்ப அந்த சிவலிங்கத்தோட இந்த நாய் சிறந்தது அப்படின்னு நினைச்சு அந்த நாயை பின்தொடர்ந்து போறான். அந்த நாய் வந்து அந்த ஊரோரத்துல ஒரு பாலடைந்த ஒரு வீட்டின் முன்னாடி இருக்க படுத்திருந்த ஒரு மனிதன் மேல ஏறி விளையாண்டு ரொம்ப தன்னோட அன்பை காட்டுது. அப்ப அவன் நினைச்சுக்கிறான், இந்த நாயோட இந்த மனிதன் தான் சிறந்தவன்னு அவன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த வழியா அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு இளைஞர் வந்து, யாருக்கு எது கிடைக்கணும்னு நினைக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டே போயிடாப்புல. இப்படிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஒன்றோட ஒன்று சிறந்தது, ஒன்றோட ஒன்று இதோட இது சிறந்தது, இதோட அது சிறந்ததுன்னு தேடி நம்ம சிறப்பான ஒன்றை கைவிட்டுட்டு தேவையில்லாதத ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அதனால ஒன்றோட எப்பயுமே மனிதனுக்கு மனதுக்கு இதோட இது பெட்டரா இருக்கும், அதோட அது பெட்டரா இருக்கும். அதனால இப்படியே தேடி அடைந்து நம்ம வாழ்க்கையை தொலைக்காம உள்ளதை கொண்டு உவகை அடை அப்படின்னு கிடைக்கிறதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகணும். அதுக்குன்னு முயற்சியை கைவிட சொல்லல. இதோட இது சிறந்தது, இதோட இது சிறந்ததுன்னு தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. கிடைத்தது சிறப்பாக்கி வாழ பழகுங்க அப்படின்னு தான் சொல்றேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.